புதிய பறவையில உன்னை ஒன்று கேட்பேன் பாடுவாங்க. அது எனக்கு பிடித்த பாடல். சிவாஜி சார் ரிக்வஸ்ட் பண்ணிருப்பார், பிளீஸ் பாடுங்க. சிவாஜி பாவை யாரும் தொட முடியாது நடிப்புல எல்லாம். அவங்க அப்படியே பிளீஸ் கை நீட்டின உன்னை ஒன்று கேட்பேன். பியூட்டிஃபுல் சாங் ஷி வில் சிங். அது ரொம்ப கிளாஸா இருக்கும். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம் சார். சரோஜாதேவி அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம். சோ பழைய படங்கள் மூலமா 90s கிட்ல இருந்து இப்ப பாக்குறவங்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் கொடுக்கறவங்களா இருக்கும். உங்களுக்கு அவங்களுடைய நினைவுகள் எந்த அளவுக்கு சார், எவ்வளவு நினைவுகள் சார் இருக்கு? எப்ப நான் போனாலும் பெங்களூர் போகும்போது திருமதி ஹேமா சௌத்ரி இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் தமிழ் படத்துல நடிக்கும்போது நானும் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் மன்மதிலை. அதனால அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள வச்சு போய் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா எங்க அப்பா பத்தி நான் இன்டர்வியூ எல்லாருக்கிட்டையும் எடுத்துக்கும் போது சரோஜாதேவி அம்மா வீட்டுக்கே போயிருந்தேன். எனக்கு அவங்க நல்ல பழக்கம், ரொம்ப நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. மெட்ராஸ் வந்தோடனே ஆனா அவங்களை நான் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, நான் படங்கள்ல பார்த்தேன் பாருங்க, தமிழ் படங்கள்ல அந்த மாதிரியே இருந்தாங்க. நேர்ல அப்படியே இருந்தாங்க. நேர்ல அப்படியே இருந்தாங்க. இப்ப ஷீஸ் 82 83 இயர்ஸ் சொல்றாங்க பேப்பர்ல. அப்பதான் தெரிஞ்சது எனக்கு, இவங்களுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு. ஏன்னா ஐ தாட் அப்கோர்ஸ் புரட்சி தலைவர்கிட்ட இருந்து நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெமினி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க இப்பவும் சூர்யா சார் படத்துல நடிப்பாங்க. ஆதவனா படம் பேரு, அந்த படத்துலயே நடிச்சிருக்காங்க. சோ ஷி இஸ் அப்டேட்டட். நான் ஃபர்ஸ்ட் படம் 74ல எனக்கு கன்னட படம். நான் அவங்கள பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன், நேரா பார்க்கணுங்க என்ன. பட் காட்ஸ் கிஃப்ட் என்னன்னா, நான் நல்ல பெரிய அப்படி தமிழ்ல நடிகராகி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்த உடனே எனக்கு வாய்ப்பு இருந்தது அம்மாவை பார்க்கறதுக்கு, சரோஜாதேவி அம்மாவை. அண்ட் சரோஜாதேவி அம்மா எங்க அப்பா மேல ரொம்ப மரியாதை உள்ளவங்க. எங்க அப்பாருக்கு அவங்க மேல ரொம்ப மரியாதை. இப்ப கூட லாஸ்ட் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, அதுல பார்த்தேன். ராதாண்ணன் தான் சொல்லுவாங்களே, எப்படியோ அதை தவிர வேற வார்த்தை வராது. ரொம்ப நல்ல ஒரு ஒரு செல்லமான ஒரு பெண்மணி. அவங்க எல்லாமே இன்னொன்னு என்னன்னா, அவங்க வெரி பர்ஃபெக்ட் டு த கோர். அவங்க நகை எல்லாமே இன்கம் டேக்ஸ் கட்டின டேட்ல இருந்து எல்லாமே அந்தந்த நகையில பின் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை நேரம் போய் கேட்டேன். லாப்ல வச்சுக்கிட்டு நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க அவங்க. நான் 2 வீட்லயுமே பார்த்திருக்கேன். ஷி வாஸ் நியர் இந்த கார்டன் பக்கத்துல இருந்தாங்க, டபுள் ரோட்ல. அங்கேயும் பார்த்த ஒரு தடவை. அப்புறமா ஐ திங்க் ஷி ஷிஃப்டட், அந்த ஏரியா தான் ஞாபகம் இல்லை, இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்கேயும் போய் பார்த்திருக்கேன். இப்ப அங்கதான் இருக்காங்கன்னு தெரியும். என்ன ஒன்னே வருத்தம்னா, அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்றத உடனே எனக்கு உண்மையிலேயே அட்டாச்மெண்ட்ன்றது கிடையாது. பழைய படத்துக்கு மேல எனக்கு ஒரு காதலா என்னன்னு தெரியல. சிவாஜி சார் படத்துல எல்லாம் அவங்க அந்த இருவர் உள்ளத்துல நடிக்கும் போது நம்மள உண்மையிலேயே இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ள. அண்ட் ஷீ டஸ் டபுள் மேக்கப். இப்ப எம்ஜிஆர் சார் படத்துக்குன்னா, புரட்சி தலைவர் படத்துக்குன்னா வேற மாதிரி போடுவாங்க மேக்கப். சிவாஜி சார் படத்துக்குன்னா வேற மாதிரி போடுவாங்க மேக்கப். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டா இருக்கும், அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டா இருக்கும். சோ அது மாதிரி செய்வாங்கன்றது நானே பார்த்திருக்கோம். அவங்க எப்படின்னா, உண்மையை சொல்ல போனோம்னா, அவங்க ஒவ்வொரு படமும் பார்த்தாலும் புதுசா இருக்கும். அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை சினிமால. சரோஜாதேவியாவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வைக்கும் போது நம்மள அறியாம கை தட்டுறதோ, அவங்கள பார்த்து ரசிக்கிறது, அலுப்பு தட்டாத ஒரு முகங்க அது. அது ரொம்ப நைஸ் லேடி இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். ஐ டோன்ட் நோ மற்ற இதெல்லாம் எனக்கு, ஏன்னா அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், சென்னையில இருக்கேன். ஸோ பட் நான் 2 படம் செய்யும் போது ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு மீட் சரோஜாதேவி அம்மா. அப்ப என்னால அவ்வளவு பார்க்க முடியல. அப்ப நான் கம்மிங் அப் ஸ்டேஜ், என்னால பார்க்க முடியல. பட் நல்லா வந்ததுக்கு பிறகு ஒரு 4-5 தடவை ரொம்ப நிறைய ஃப்ரீக்வெண்டா பார்த்திருக்கேன் அவங்கள. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அவங்க சில டைம்ல உண்மையை தான் சொல்லுவாங்க.
எக்ஸாஜரேட் பண்ணி பழைய கதை தானே இதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்மையைத்தான் சொல்லுவார்கள். அதாவது இப்ப சிவாஜி அப்பா வீட்டுக்கு போயிட்டு சினிமா நடிகர்கள் வீடுனா போவாங்க தைரியமா. சிவாஜி அப்பா வீட்டுக்கு போவாங்க, அவர் அடிக்கடி போவாங்க. கேட்ட பிரபுஸ்வரை கேட்டா தெரியும், அவர் அடிக்கடி போவாங்க. இங்கே எங்களை கான்டாக்ட் பண்றது கூட என்ன, ஏன்னா நானும் நடிகை ஆயிட்டேன், அதனால என்னையும் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுவாங்க. இங்க வரும்போதெல்லாம் பக்கத்துல தாண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க. வரமான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவேன். நம்ம இப்போ இந்த ஹோட்டல் கட்டியிருக்காங்க தானாம்பட்டினா, அங்க தங்குறாங்கன்னா அங்க போய் பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, வாடா நான் தங்கியிருக்கேன், வாடா படம்னு அவங்க எப்ப வேணாலும் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா நான் 10 பேருக்கு முன்னாடி ரவி சார் தான் சொல்லுவாங்க அவங்க. அது மாதிரி அந்த இது தெரிஞ்சவங்க, அந்த இங்கீதம் தெரிந்தவர்கள். இன்னொன்னு நம்ம கன்னடத்து பையன்கிட்டன்னு சொல்லுவாங்க, பட் அந்தம்மா பேர் பூரா கர்நாடகாவுக்கு போயிடுச்சா, அதான் வருத்தம். நிறைய படம் நடிச்சது அவங்க தமிழ்ல தான், அதிகமான படங்கள் தமிழ்ல தான் நான் நினைக்கிறேன். என் அறிவு கெட்டினது வரும். நான் ஏன்னா கன்னட படம் அவ்வளவு பார்த்தது இல்ல, நான் தமிழ் படம் தான் நிறைய பார்த்திருக்கேன். அண்ட் ஆல் தி பிக்சர்ஸ் ஐ ஹவ் சீன் நினைக்கிறேன். அவங்க எல்லா படம் பார்த்தேன். புதிய பிறவி எல்லாம் பார்க்கும்போது கடைசியில அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லும் போது அப்படி நமக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அடேங்கப்பா இது அவங்க அதாவது சிவாஜி வேற ஈக்குவலா பண்ணுவார். அவரு இந்த காதல்ன்ற ஒரு வார்த்தையிலே வச்சா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு, ஏமாத்தணும்ன்றது மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த சீன்லாம், கிளைமேக்ஸ் சீன்லாம் இட் வில் பி சோ நைஸ். அண்ட் பாகப்பிரிவினையில தான் எங்க அப்பா உங்க வேலைக்காரங்க சோ ஏதோ தொடர்றதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுவாரு, அடிச்சிருவாங்க. பார்த்தா எங்க அப்பா கீழே ஓடி வரும்போது தொடப்பு குச்சியெல்லாம் மேல இருக்கும். சோ தொடப்பு தலை அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தமாகும். அந்த அளவுக்கு கிவ் அண்ட் டேக் வாஸ் தேர் இன் ஆக்டிங் அந்த டைம்ல. அண்ட் ஷீ யூஸ் டு டாக் அபவுட் மை ஃபாதர். நான் எப்ப போனாலும் அவங்க கிட்ட போகும்போது, நான் ஒரு 2-3 தடவை இதுக்காக போயிருக்கேன் அவங்கள பாக்கிறதுக்கு. பட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை தான் போனேன். ஆனா எல்லா டைம்லயுமே ராதாண்ண பேர் விட்டு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அண்ட் ஐ ரெஸ்பெக்டட் ஆல்வேஸ். இப்பவும் என்னுடைய கண்டோலன்சஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். பட் யாருமே இறந்த உடனே யாருமே திரும்பி வர முடியாது. அவங்க டைம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அண்ட் கடைசியில கூட சூர்யா சார் படம் நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அது வரைக்கும் நடிச்சிருக்காங்களே அவங்க. அது ஒரு பெரிய ஒரு சரித்திர நாக் அவுட். எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டாங்க ஒரே அடியில. ஏன்னா ஷீ இஸ் a very good lady. எங்க இருந்தாலும் இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். அவங்களுடைய படத்துல இருக்க சீன் உங்களுக்கு இப்ப சொன்னீங்க சார். அவங்களுடைய படங்கள் அந்த பாடல்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சார். அதுல உங்களுக்கு ஏதாவது பாடல்? எல்லாம் எனக்கு புதிய பறவையில உன்னை ஒன்று கேட்பேன் பாடுவாங்க. அது எனக்கு பிடித்த பாடல். அதாவது ஏன்னா சிவாஜி சார் ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பார், பிளீஸ் பாடுங்கன்னு. அதுல சிவாஜி பாவை யாரும் தொட முடியாது நடிப்புல எல்லாம். அவங்க அப்படியே பிளீஸ் கை நீட்டின உன்னை ஒன்று கேட்பேன், பியூட்டிஃபுல் சாங் ஷி வில் சிங். அண்ட் அவங்க படத்தில் போறவே நல்ல பாட்டு. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்தது. அது பார்த்தா மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு ஜல் 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 என்னும் சலங்கை ஒலின்னு பாடுவாங்க. அது ரொம்ப கிளாஸா இருக்கும். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அம்மா வர்ணிக்க முடியுமே ஒழிய, அந்த அம்மா செஞ்ச ஒரு சின்ன ஒரு கல் ஒண்ணு நெத்தியில விடுவாங்க சில டைம்ல. அது எதுக்குன்னா அது அந்த கேரக்டர் வேற ஒரு விஷயத்துக்கு வரும். இட் பி சம்வாட் ஒரு லவ்விங் கேரக்டரா இருக்கும். பட் புதிய பறவையில வரும்போது அந்த கருள் இந்த நடுவுல போடுறது அதெல்லாம் இல்ல. ஏன்னா ஷீ இஸ் a police officer. அது மட்டும் எண்ட்ல தான் தெரியும், ஃபர்ஸ்ட்ல தெரியாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார்.